இன்றைக்கி சரஸ்வதி பூஜை செலிப்ரேஷனில் பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி தண்ணியில் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வறுத்த இந்த பருப்பை நம்ம குக்கரில் போட்டு கழுவிட்டு கூடவே இந்த அரைச்ச அரிசி மாவையும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 2-3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். 3-4 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் அளவு வெல்லம், ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. சூப்பராக அருமையாக இருக்கும். பருப்பு பாயசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த வெல்லத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த பருப்பு நான் 1/2 டம்ளர் தாங்க எடுத்திருந்தேன். இப்போ இந்த கல் மண் இருந்தால் வடிகட்டிடலாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா கூட நம்ம திரும்பவும் பாயசம் வைக்கிற பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு வடிகட்டின இந்த வெள்ளைப்பாக அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 5 to 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதும் இந்த தேங்காய் அரைச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது இல்லைன்னா கூட தேங்காய் பால் கூட பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அதுவும் ஒரு தனி சுவையோடு இருக்குங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பரான பருப்பு பாயசமும் தயாராகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்து போட்டுருவோம். கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு 6-7 முந்திரி, திராட்சை ஒரு 6-7 போட்டுட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் பாயசத்து மேலே அப்படியே ஊற்றிடுவாங்க. அருமையான பருப்பு பாயசம் சரஸ்வதி பூஜைக்கு தயாராகிடுச்சுங்க. அடுத்து நான் 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பு தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு கிரைண்டரில் ஒரு மிளகாய் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டு நல்லா இது போல் கலரிக்கலாம். கலந்துட்டு இதுக்கு நான் கொஞ்சமாக வெங்காயம் போடாமல் சாமிக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. மீதி மாவில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்துட்டு தண்ணி தொட்டுட்டு அடுப்பில் காஞ்சிட்ருக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம். அதில் சாமிக்கு வடையெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்து வெங்காயம் போட்ட வடை கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய உருண்டை 11 சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு நடுவில் குழி போட்டு இதில் பொரித்து எடுத்துட்டேங்க. எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக அருமையாக எல்லா வடைகளும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சரஸ்வதி பூஜை அன்றைக்கி செய்கிற இந்த பானகம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கூடவே வெல்லமும் ஊற வச்சுருந்தேங்க. இதெல்லாம் கரைச்ச ஒரு தண்ணி 1 டம்ளர் அளவு, அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் சுக்குப்பொடி ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் இது எல்லாருக்குமே கொஞ்சம் கொடுக்கலாம். இன்றைக்கி சூப்பரான ரைஸு, வேக வச்சது, வடை, சேப்பங்கிழங்கு வறுவல், பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன், சுண்டல், முருங்கைக்காய் சாம்பார், பருப்பு பாயசம் எல்லாமே இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு செய்து கும்பிட்டாங்க. சாமிக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வச்சுருவோம். பொரிக்கடலை, பருப்பு, ரைஸ், அதில் உப்பு நெய்லாம் ஊற்றிருந்தாங்க. பாயசம் நம்மளுக்கு படிக்கிற பசங்களுக்கு தான் புக்ஸு கூட முன்னாடி வச்சுட்டு கும்பிடலாம். வடை, சுண்டல் எல்லாமே வச்சுட்டு கும்பிட்டு பூஜை முடிஞ்சதும் இந்த பானகம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.